கொதால பிடிச்சாடா செத்தாடா டேய் ஒயிடு என்கிட்ட பேசலாம் நீ அவரை பிடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்க நான் உன்கிட்ட என்ன பேச சொல்றேன் ஆணி மாதிரி தான் இருக்க உச்சில ஊத்துறேன்னா நானாச்சு ஆணி வாய திறந்த வாயில குத்தியே அப்படி நினைச்சுக்க என்ன நினைச்சிருக்கிற என்ன ஓ சௌரியத்துக்கு வர தாளக்கார பொண்டாட்டிங்கிற நான் திரா கேட்குறேன் தாளக்காரக்காச்சும் இப்படிப்பட்ட பொண்டாட்டி அமைச்சிருக்குது உனக்கு என்ன அமைச்சிருக்குது ஏன்னா ஓட்ட காசு முண்டை நீ எல்லாம் பேச வச்சுற மேலையில அடிச்சு வச்சுக்கா மொன்ன முஞ்சி வீங்கி போயிடும் எல்லாரும் பேச வந்த ராஜலட்சுமி என்ன ராக்கெட் ஆணுக்கு மரியாதை கொடுக்கலனா ஆணுக்கு மரியாதை கொடுத்து பழகு எனக்கு மரியாதை கொடுக்கவே பெண்மைக்கு மரியாதை கொடுத்து பேசுறேன் நீ போற ரோட்ல பொட்டி நகண்டு போக நான் போற போட்ட நன்னெலும்பு காணாம போயிரு அடிக்கிறடில அடி முடி தெரிச்சு போக போற போட்ட தண்ணி காணாம போயிரு வெச்சுக்க விச்சு அடிச்சா விஜய் டிவில விளம்பரமா ஓட்டி விட்டு போயிருவேன் கேட்டில போட்டு போயிட்டே இருப்பேன் சப்பு அடிச்சா பால் பாயிட்டு தெரிச்சு போக சக்கு சக்கர அடிச்சா கோலி ஸ்லேட்டா உடைச்சிட்டு போயிருவேன் போற ரோட்ல முட்டை தெரிக்க போது பாத்துக்க ஏ முட்டை தெரிக்க ஓ முட்டை தெரிக்க பாத்துக்க வெண்ண ஏய் அடங்கடா என்ன பேசுறியா என்னது பேட்டரியா ராக்கெட் எல்லாத்துற மேட்டவர ஏட்ட மேட்ட வெச்சுக்க ஒழுங்கா ஊர் போய் சேர மாட்டே ராக்கெட் உன் ஜாக்கெட்ட கிழிக்காம விட மாட்டே அத பார்த்து பேசிக்க கிழிக்க இன்னொருத்த பிறந்து வரடா ஓட்டாசு பேல என்ன யார் ஓட்ட காசு ஏண்டி செல்லா காசு முண்டா என்ன பார்த்து நீ பேசுறியாக்க 10 பைசா கிராக்கி ஏடா 10 பைசா கிராக்கி ஏ 1 ரூபாய்க்கு கிராக்கி நீ வந்து என்ன பேச வரியாக்கு நீ எல்லாம் எனக்கு பேச வச்சுக்க நேத்து பொளஞ்ச பண்ணைக்கு பொளஞ்ச காளை நீ என்னைட்ட வந்து வாளாட்ற நீ காளை மாதிரி இருக்கனா நீ காளை மாதிரி இருக்கியா ஏய் சிறு துளி பல் குத்தவும் தெரியுமா ஏண்டி செய்வன பொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு நீ இந்த போடு ஓடுறியா நீ ஏய் ஆளுதே செய்வன என்னைய பத்தி கேட்டு பாரு ஆதிவாசி கொஞ்சம் அடக்கி வாசி ஏது ஏய் காட்டுவாசி ஆளை பார்த்து பேசு இல்லட்ட வெச்சுக்க வாயை கிழிச்சு போடு நான் என்ன குருட்டு பேலக்கு பார்த்து பேசாதே நான் கேளச்சி அவன மாதிரி லூஸ் பால்ல பேசிருக்கிறதுக்கு நான் உத்தாரு அதான் டான்ஸ்கார பிள்ளைய போட சொன்னா பிராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல சாட்டி அடிக்காரிய போட்டா இப்படித்தான் இருக்கு நான் பப்புடு கடை கூட சொன்னா மாடுதாவல ஒத்தத்தை படிக்கிற குட்டி தான் இப்படித்தான் இருக்கும் டான்ஸ்கார பிள்ளை போட சொன்னா மாட்டு தாவணியில கக்கூஸ் எழுவுறல போட்டா இப்படித்தான் இருக்கு பப்புடு கடை குட்டிய சொன்னா அங்கேயே வீழ்த்தி பொறுக்கிற குட்டி தான் இப்படித்தான் இருக்கும் கிண்டி கிழங்கு எடுத்து கிழக்குள்ள ரொம்ப வெடுக்குன்னு அத்திட்டு போயிரும் பார்த்து பேசிக்க மாட்டி வர மாட்டே மறக்க மாட்டே மைக் சைட சொரிய நினைச்சுக்க எம்மா என்னமா பேசுவ அத ஏதோ ஒரு மாதிரியா தான் என்னைய போட்டு ஏறாதாங்கறதே நீ அத கடை எங்க போற மாதிரி ஏமரா தேர சொரியே ஒண்ணுதில பாப்பா 1 மணிக்கு போல டாப் ஆனிச்சா இரு எல்லா டான்ஸரும் சொல்றீ இல்ல ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாதாப்பான்னு ஆமா அவதே ஒண்ணும் தெரியாத பாப்பா தானே எந்த மசத்துக்கு 1 மணிக்கு தாப்பா போடுறா இதுனா அம்பா இருக்குது இல்ல ஒரு 8 மணிக்கு போடு இருமா ஒரு 8 மணிக்கு போடு இல்ல ஒரு 9 மணிக்கு போடு இல்ல ஒரு 10 மணிக்கு போட வேண்டியானே ஏன் 1 மணிக்கு போடுற கள்ள புடிச்ச உள்ள கேக்குறேன் எவ்வளவு இருந்தாலும் 1 மணிக்கு தான் டாப்பா போடுவா ஏன்னா உங்களை படிச்சு கொட்டி உங்களுக்கு ஆக்கி போட்டு உங்களை படுக்க வச்சு தானே நாங்க படுக்கணும் அந்த அத மணி 1 மணி ஆயிருது இல்ல அதுக்காக தான் சொன்னதாக ஒண்ணுதில பாப்பா 1 மணிக்கு போய் டாப்பான்னு சொன்னாங்க நீ வடிச்சு கொட்டியா ஆமா நீ போடுற சோறு அந்த குழம்பு விஷத்தை வச்ச மாதிரி இருக்கு ஏய் நாங்க புயதா இத திங்கிறதுக்கு நாங்க என்னதா நீ சம்பாத்து தள்ளுற தள்ளுக்கு இது போட்டா போதும் போ ஆம்பளையால சம்பாரிச்சு கொடுக்காம ஒரு குடும்பத்துல அடுப்பு எரியுமா நல்லா யோசி நீ 100 வேலை வாத்துங்க நீ இது அடிச்சு புடிவேன் நானு என்னது என்ன நாங்க 100 வேலை மட்டும் தான் பாக்குறோமா என்னது இல்ல கேக்குறேன் 100 வேலை மட்டும் தான் பாக்குறோமா சித்தாள் வேலைக்கு போவியா ஏய் நாங்க பார்க்காத வேலை என்ன பார்க்கவே இருக்கிறோம் நாங்க பாக்குற முக்காசு நீ பாக்குறியா இல்ல கேக்குறேன் ஜவுளி கடைக்கு போனாலும் பொம்பளை பிள்ளை தான் நிக்கிறோம் ஹோட்டல் கடைக்கு போனாலும் பொம்பளை பிள்ளை தான் நிற்கிறோம் பெட்ரோல் பங்குக்கு போனாலும் பொம்பளை பிள்ளை தான் நிற்கிறோம் ஒரு மல்லிகை கடைக்கு போ ஒரு சிம்பிளா பொட்டி கடைக்கு போ அங்கேயே ஒரு பொம்பளை பிள்ளை தான் நிற்கிறோம் இவ்வளவுக்கு உழைக்கிறோம்ல காட்டு வேலையில ஏறு பிடிக்கிறோம் நாத்து நாடுறோம் என்ன இருமா பொறுமான்னு நிக்கிறேன் என் குடும்ப கட்டுப்பாடு ஒண்ணு இருக்கா உட்கார்ந்தா மூட்டை நீ வந்து மூட்டை பிரிச்சு விட்டு போ குடும்ப பண்ணி விட்டா போமாங்கிட்ட போயாங்கிட்ட அதே பம்மாத்துக்காரி பணியார வைக்க போனாலா இந்த ஊர் கம்மாயில படுத்துட்டு கட்டவுடி கம்மாயில படுத்துக்கிட்டு என் பணியார வைக்கல இதுல இடிச்சு கிடந்தால நாய் கிட்ட கேட்டுக்கு நாயத்துக்கெல்லாம் உருமலை கிடைச்சான் அது அக்கம் பக்கம் பார்த்துட்டு சித்தப்பனை பார்த்து என் புருஷான்னு கட்டி பிடிச்சாலாம் எங்கப்பா மாறியாத்தா ஏமலந்து ஏறாத்தானுச்சு அரிப்படுத்த சிரிக்கிக்கு கவுட்டுக்குள்ள புண்ணா உனக்குலாம் பாம்பு தான் பாம்பை பத்தி பேசணும் உனக்குதான் சுருண்டு போச்சே நீனா பாம்பை பத்தி பேசுவது சுருண்டு போச்சா கலட்டி கொடுத்தது ஒன்றான கலட்டி உன் பேட்ல வச்சிருக்க நான் கலட்டி அடுத்து ஜூஸ் போட்டு அடுத்து குடிச்சு போயிட்டே இருப்பேன் ஆப்பம் தெரிக்க போகுதுன்னா கொஞ்ச நேரத்துல ஏன் ஆப்பம் தெரிக்கிறதுக்கு நான் பாத்துக்கிறேன் ஒஞ்சாம பத்திரமா நீ பாத்துக்க காக்கா காண்டுச்சான் டான்ஸ்கார புள்ள விட்டு பாவட டர்ருண்டுச்சான்
தலையாத்தி உனக்கு விஷயம் தெரியுமா? அங்கே பாரு கொக்கு நடுவழியில உன்னை நக்கவா பிச்சி. அதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன். தாளக்காரனை பிடிச்சிட்டு போவோம், புருஷனை கூட்டிகிட்டு. தாளக்காரன் புருஷன் சொல்லி வச்சுக்க. அந்த ஆள் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார் தெரியுமா? வீட்டுக்கு கூட்டி போற என் புருஷன் நீ போய் சொல்ல மாட்டேன். இவ்வளோ பேசுறீங்களா? படிச்ச பிள்ளை தானே? ஆமா. கை விடுங்க. கங்க்ராச்சுலேஷன். மாசமா இருக்க. ஏன் எப்படி உனக்கு தெரியும்? எந்த மாசத்துல இருக்க? நான் மாசமா இருக்கிறது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஐயா அவர் தான். இப்போ அவர் புருஷனா? அவர் தான் காரணம். அப்படியா? அவர் பச்சை துண்டா? ஆமா. அந்த செயினை எப்படியாவது வாங்கிட்டு போயிடலாம் முடிவு பண்ணிட்டேன். காலங்கட்ட வாங்கிட்டு போயிருவேன். ஐயா அந்த புள்ள சொல்லுதுன்னு நீங்களே போன வருஷம் என்னதான் நீ வச்சிருந்த? ஐயா ஐயா போச்சு கொலை நடிங்கிருச்சு. வீட்டுக்கு சாப்பாடு கூட போடாது. எப்படி கை காட்டி உரிமையா சொல்ற? அப்ப என்ன வச்சிருக்கோம் தானே சொன்னேன். நீ தானே கையடிக்க அடிக்கடி வர. உன் செயின் போச்சு முடிஞ்சு அவ்வளோதான். அந்த பிள்ளைகிட்ட காலைல நம்பரை வாங்கிங்க. அப்படி இல்லை நான் விசிட்டிங் கார்டு தான். நம்ம 2 பேத்துக்கு பிறக்க போற பிள்ளைக்கு ஓன் பேர் தான் வைக்கணும். என்ன அந்த ஐயா வேற என்னது? உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா பொம்பளை பிள்ளை வேணுமா? சண்முக ஐயா. மீசையே இல்லை, மீசையை முறுக்க மாட்டேங்க. உனக்கு ஒன்னையும் காண. நீ இப்படி 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 முறுக்குற. அங்க என்ன இருக்கு? ஆம்பளை சாதிக்க பிறந்தம்மா. பெண்கள் தான் சாதிக்க பிறந்தாள். ஆமா. ஏமா மாசமா இருக்கேன்ல? எந்த மாசத்துல இருக்க? நானா ஜூலை மாசத்துல இருக்க. ஆமா ஆமா அதத்தான் சொன்ன. மாசத்துல இருக்க பாருன்னு பேசினா வாய்க்கு கேடு. வருஷத்துல பிள்ளை பார்த்தா உடம்பு கேடு. உடம்பு கேடு. அதனால போட்டுருவோமா? இந்த இடத்துல நீங்க பேசினது போத ஊருக்கார சொல்லிட்டாங்க. உங்க ஆட்ட திறமை ஆடுறவங்க சொல்றாங்க 2 பேரும் கை தட்டுங்க ஜோரா. இன்னைக்கு ராஜலட்சுமியா ராக்கெட் பாப்போம்டா. நீங்க பேசுற திறமை கிடையாது. சொல்லுங்க ஆடுறதா திறமை. நேத்து ஆடிட்டாங்கப்பா. என்ன ஆடிட்டாங்க? நேத்து ஆன இன்னைக்கு சமாளிக்காதமா? இல்லையா கேட்டுக்க. நேத்து ஆடுனாங்கல. இன்னைக்கு ராக்கெட் ராஜாவா ராசலட்சுமியா பாடு. ஆடனு. நேத்து ஆடுனாங்களா இல்லையா? நேத்து நாடகம் நடந்துச்சு. ஆமா மகமாய் நாடகம். அதுல இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? நான் யாரை பாக்குறேன்? என்ன வியாபாரம்? யாரு சொல்லட்டுங்களா? சொல்லட்டுமா? ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு தென்னை மரம். ஒரே ஒரு தோப்புல ஒரே ஒரு தென்னை மரம். ஒரே ஒரு தென்னை மரத்துல ஒரே ஒரு தென்னை மரம். ஒரே ஒரு தென்னை மரத்துல ஒரே ஒரு தேங்காய். தாய் எனக்கு தண்ணி உனக்கு. தாய் எனக்கு தண்ணி உனக்கு. தேங்காய் எனக்கு கொட்டை உனக்கு. தேங்காய் உனக்கு. அவருக்கு இல்லையா? அப்ப நீ தேங்காய் வியாபாரம் பாக்குற. அவன் எல்லையா? தேங்காய் கிடையாது. எல்லையா? இது வந்து சிரட்டா கட்டாச்சி வியாபாரம். ஏய் பாக்க அப்படிதான் இருக்கும். நல்ல விஷயம் கேளு. இந்த என்ன வெயில் சரியான வெயில். திறந்து வச்சாச்சுக்கா அப்படியே பாடி. பேசாத முண்டையரா நல்ல ஆடு. எழுதிக்க வந்த அம்மா உங்க எல்லையை தாரிகளா சும்மா. இப்பதான் எக்ஸஸ் வார்ம் அப் பண்றான். ஏண்டா 18 2 இட்லிக்கு பிறந்தவல 18 எழுதிக்க வந்த அம்மா உங்க எல்லையை தாரிகளா சும்மா. எல்லையை வந்த அம்மா போய் எல்லையை தாரியா சும்மா. ரொம்ப பேச பேசிட்டு வெறிச்சு விட்டுருவேன். ஓடி வந்த சின்ன குட்டி மானமா. ஓடி வந்த சின்ன குட்டி மானமா. அத தேடி வந்த வேடு வரும் நானம்மா. தேடி வந்த வேடு வரும் நானம்மா. மானே காட்டு கொஞ்சம் எடுத்து காட்டு. இந்த தூக்கி காட்டு கொஞ்சம் திருப்பி காட்டு. ஆடி பாடி பம்மா பல்லே ஏ மாசம் புள்ள குடி. எல்லாத்தையும் கலட்டி உள்ள வச்சுட்டு தெரிஞ்சுக்கங்க இவன் ஆம்பளே இல்ல. ஆமா எல்லாம் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? பாட்டி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோக்கடிச்ச கிளியே. வாடி பொட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோக்கடிச்ச கிளியே.
சொல்ல வெளியே என் வழி வந்த பின்னெடுத்த கிளியே கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்லை குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமில்ல அப்படிதான் ஏய் ஒழுக்கத்தை பத்தி நீ பேச வண்டி ஒழுங்கா ரோட்ல ஓடு ஒழுக்கத்தை பத்தி நீ பேசாத தந்திலே போறா கொட்டம் பக்கம் ஏறியா ஒட்டு கெட்டு வாரியா இன்னாட்ட உன்னாட்ட ஆடரடியா ஏ கொட்டம் பட்டு ஏறியா உன்னோங்க மாறியா உள்ளாடு எங்க மிக மாறியா நீ குதிச்சா கூட என்னை மீறி குதிக்க முடியாது ஏய் நான் ஏணி வச்ச ஏரியாச்சும் அடிப்பேன் அப்படியே ஏறி வச்சு அடிப்பியா? அப்படி படுக்க வச்சு கூட அடிப்பேன் முடிஞ்சே என்ன நீ படுக்க வச்சு அடிச்சு பாரு தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ கன சம்மதமே இது வேறாரு பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் மங்களராகமே தானா விஜய் சந்தனமே என்னையா அக்கா தனித்தனியா போடணும் இப்ப தனித்தனியா ஆட போறியா ஆமா இப்ப உங்க திறமையை காட்ட போறியா ஆமா சரி எங்க அக்காவோட நீ ஆடி ஜெயிச்சிருவியா நான் ஜெயிச்சிருவேன் உங்க அக்கா ஜெயிக்க முடியுமா ஏய் எங்க அக்காக்கு ரசிகர் இருக்காங்கயா முடியாதுப்பா என்னண்ணே அக்கா நான் ஆடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா அவன் பெல்ட் அடிக்க சொல்ற என்னைய அடிச்சுதான் காலையில ஊருக்கா சும்மா இருக்கு தம்பி ராக்கெட்டு உன் திறமை நீ காட்டு எங்க அக்கா திறமை காட்டலாம் நீ என்ன என் சம்பளத்தை எங்க அக்கா சம்பளத்தை எங்க அண்ணன் சம்பளத்தை நீ வாங்கிக்கியா உங்க 2 பேர் சம்பளத்தை கூட வாங்கிடலாம் போ தம்பி வளவளன்னு பேசக்கூடாது ஒரே வார்த்தை உங்க 2 பேர் சம்பளத்தை கூட வாங்கிடலாம் செல்வராஜ் மிருதங்கார சம்பளத்தை வாங்க முடியாது அவரே கைம் டாட்டி தனித்தனியா வாகானைய ஆலமரம் ஆலமரம் அங்கு ஆலமரம் விருது 10000 தன்னே நானே தானே நானே வாகான ஆலமரம் அப்படி ஆலமரம் உன் விழுது 10000 தன்னே நானே தானே நானே பத்தியா நடைய வாகான ஆலமரம் 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 விழுது 10000 தன்னே கீழிறங்கி கீழிறங்கி அப்படி கீழிறங்கி ஓ விதிய முடிக்க போற விதிய முடிக்க போறேன் தன்னே நானே தானே நானே ஆடிட்டாளே பரவாயில்ல நம்ம ஏரியா மண்ணம் பெருமையை காப்பாத்துறா அப்படி போட்டுருவான் சீரானைய செம்பகமே 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 ஓ சொல்லையெல்லாம் தன்னே நானே தானே நானே
ஆடுமா என்னக்கா எனக்கு இன்னைக்கு ஏக்கா அவன் ஒரு கால தான் தூக்குனியா நம்ம 2 கால தூக்கணும் ஏண்டா அவன் உயிரோட இருக்கான் சாவணும் நீ ஆடுக்க நம்ம குடும்பத்தை காப்பாத்துக்கா என்னன்னு அப்படி சொல்லிட்ட அண்ணன் சொன்னா தூக்கம் விட மாட்டேன் எங்க பாப்பா சனி முடிச்சோன்னு ஆடி முண்டா லூசுண்டா மாத்தியாரே பாபஞ்சி கொடி கபடி என கட்டி பீடி நீயாச்சு நானாச்சு பஞ்சி கோடி பிஞ்ச கோடி கபடி என கட்டி பீடி நீயாச்சு நானாச்சு ஆடித்தாட செம்பாகமே ஆத்தாடி தூக்கிட்டாடே போயில தாண்டி ஏ வந்தாலும் பாடி மதுரை நம்புதாடி போனா போராடி மதுரை போய் வருவாடி இந்த மாதிரி ஆடு வந்தா மாறாடி மதுரை நம்புதாடி போராடி மதுரை போய் வருவாடி இப்ப ஆடுவான் பாரு அந்த ஆடத்தை ஆடு இது இந்த நட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா இன்னும் கொஞ்சம் பலே பலே சூப்பரா கை தட்டுறாங்கக்கா விடக்கூடாது ராஜலட்சுமி நெருப்புடா நெருப்புடா முழுப்புடா ஏய் இன்னும் கொஞ்சம் வேணுமா இந்த ஆட்டம் போதுமா எனக்கு வேணாம் போதுமா அடி எங்க அவன மாதிரி அடிக்கல புரிஞ்சுடாத பரவாயில்ல தண்டி வளர்த்துக்கே நான் தட்டாம ஆடிட்டேன் நீ குட்டை கட்டி இல்ல அக்கா நீ பேச ஒரு பொம்பளை காலத்துக்கு ஆடுதுல நீ ஆடு சரி இவ்வளவு நேரம் தூக்குச்சுல இப்ப இந்த போட்டேன் சிவகாசி ரதியே இருக்கின்ற வெடியே இந்த காலம் பார்த்தது தாயி நீ அந்த கால ஐஸ்வர்ய ராயி சிவகாசி ரெடியே இந்த ஸ்டெப் வச்சிரு நீ சொன்னா ரைட் ஒத்துக்குறான் சரி இல்லங்க இப்ப அவன் பிடிச்சவரு ஆம்பளை வச்சுட்டான் இப்ப எங்க அக்கா ஒரு ஸ்டெப் வைக்க அடுத்த ஸ்டெப் பாத்துக்கிறேன் அக்கா சிங்கா இறங்க உன் பேரை சொன்னோன்னே எனக்கு கோல் நடுங்குச்சு இங்க பாரு ராஜலட்சுமி எல்லாம் சொல்ல கை தட்டுங்கண்ணே அத்தியா நெருப்புடா ஆஹா ஓச்சடா ஆஹா கையை ஊண்டிட்டீங்க கையை ஊண்டித்தானே அடிச்சிச்சு ஆமா கையை ஊண்டாம குட்டிக்கிற அடிக்கணும்ல போடுவோமா நீ ஆடியா ஏன் பேசிட்டே இருக்க ஆட மாட்டேன்
இது மட்டுமா பாருங்க இன்னும் சொல்றேன் கேளுங்க. இது மட்டுமா பாருங்க இன்னும் சொல்றேன் கேளுங்க. இது மட்டுமா பாருங்க இன்னும் சொல்றேன் கேளுங்க. முடியாது. பல சூப்பரியா டேய் எந்த விதத்திலும் குறைஞ்சவில்லடா. இப்ப பூரா கையில சரியான குட்டச்சியா இருக்கா. இப்ப பூரா கையில ஆடுனா. இப்ப பூரா கையில ஆடுனா. கை காலை வச்சு ஆடுனா. தலையை உண்டி ஆடணும்ல. ஏய் அடுத்து எங்க அக்கா அடிச்சுடா பாவம்டா. அண்ணே ராஜலட்சுமி எப்படிண்ணே எங்க அக்கா அடிச்சுடா. கொண்டு வாமுண்ட ஒரு 200 ரூபாயே. அப்படியா 200 ரூபாய் வாரு வாரு கொடுத்துட்டே ஒரு மறுவலாக பாரு. அப்படி போடு போடு கண்ணாலே சத்தி போடு போடு கையாலே. அப்படி போடு போடு கண்ணாலே. பலே மண்ணு வீசு வாசனை மண்ணு வீசும் வாசனையும் பலே சூப்பரியா தல கொடுக்குற செல்லுமியா. நீங்களும் நல்லாவே பாடுறீங்க. நீங்களும் நல்லா ஆடுறீங்க. எங்க அக்காவை நல்லா ஆடினாங்க. எங்க அக்காவை நீங்களே சோற கை தட்டலாம்ல. எல்லாரும் 2 பேரும் சோற எப்படி ஆனாங்க கை தட்டிடுங்க. ஆனா ஆமா அதனால உங்களை நான் காதல் பண்றேன். எப்படிப்பட்ட காதல்? பக்கத்துல வாடா சொல்லுங்க. இசுசுங்க அதங்கிட்டு வா. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே செவ்வந்தி பெண்ணுக்கும் சிங்கார கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வா மஞ்சள் தாலியும் பொங்குமமும் தாரே. செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மலை ஜாதி பெண்ணுக்கும் மடல் வாழை கண்ணுக்கும் கல்யாண மலை கொண்டு வாரி மஞ்சள் தாலியும் பொங்குமமும் தாரே.
சரி நான் பார்த்து தாமரை பூவும் திருமுகம் காட்டாமல் ஊர் தடுக்கும் யார் தடுக்கும் ஓயாது நானும் கொண்டமோ என்றும் ஓயாது நானும் கொண்டமோ செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னேனே மாலை கண்ணுக்கும் மணமாலை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வா வா மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரே நான் வழங்கும் பூமுடிக்க கூந்தலுண்டு வாடிக்கு என் விரலால் பொட்டு வைக்க நெத்தியுண்டு ஏங்குதங்கி இருவரும் ஒன்றாக சேர்ந்ததை பார்த்து இடைவெளி இல்லாமல் போனது பார்த்து நான் திரும்பி வரும் வரைக்கும் நீரின்றி வாடும் இளநாத்து ஓடை நீரின்றி வாடும் இளநாத்து செம்மீனே செம்மீனே கிட்ட சொன்னேனே மலைஜாதி பெண்ணுக்கு மணல் வாழை கண்ணுக்கும் கல்யாண மாலை கொண்டு வாரி மஞ்சள் தாலியும் குங்குமமும் தாரி லாலா 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 ஏன் காதல் எப்படி தெரியுமா? சின்ன காதல் சொல்லுங்க பண்ணுவோமா? பண்ணுவோம் அங்க சேலையில வீடு கட்டுவோம். ஆமா அப்பதெல்லாம் இருக்கும். சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தெட்டல் அடிக்க முகத்திலே மின்னல் ஒரு திரை ஏற்றி வைத்து போக சொத்திக்கிட்ட வெக்கம் புது வண்ண திரை ஒன்று போட எல்லாம் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சேர்ந்து ரசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா தெட்டல் அடிக்க தாமரை நழுவினால் இதயம் நழுவுதே ஆசைச்சது உண்பெளி அழகில் சூழலுதே தாமரை நழுவினால் இதயம் நழுவுதே ஆசைச்சது உண்பெளி அழகில் சூழலுதே ஓவியத்தை திரைவரை ஒளித்து வைப்பதே நமா காற்று மலர் சாரலிலே நனைய விட்டான் நாயமா ரசிக்க வந்த ரசிகனே விழிகளை மூடாதே விழிய மூட போதிலும் விரல்களால் தேடாதே சேலையில் வீடு கட்டவா சென்று வசிக்க ஜன்னல் வச்சு ஜாக்கெட் போடவா ரெண்டு குமிக்க மன்மத சன்னதி முதல் முதல் பார்க்கிறேன் அதனால் தானடி பணியில் வேக்கிறேன் மன்மத சன்னதி முதல் முதல் பார்க்கிறேன் அதனால் தானடி பணியில் வேக்கிறேன் உச்சந்தலை ஓசைகள் கோவில் வடி நனடி சிற்பிகளே வீரங்கள் தீட்டிவிட தோணுது காலனே என்பது காதலில் இல்லையா காமதேவர் கோவிலில் கடிகாரங்கள் தேவையா சேலையில் வீடு கட்டவா வசிக்க ஜாக்கெட் போடவா தெங்கல் அடிக்க முகத்திலே மின்னல் ஒரு திரை ஏற்றி வைத்து போக சொக்கிக்கிட்ட வெக்கம் புது வண்ண திரை போட்டு போட என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க சேலையில வீடு கட்டவா சென்று வசிக்க ஜன்னல் வச்ச பாக்கெட் போடவா தென்றல் அடி ஒரு ஆண்மகனுக்கு இறைவன் கொடுத்த வரம். தந்தை இழந்து விட்டோம் என்றால் படிக்க முடியாது தொடர்ந்து. தாயை இழந்தோமானால் அரிசி போய்விடும். அண்ணன் தம்பி இழந்து விட்டோம் என்றால் ஊரில் பலம் போய்விடும். ஆனால் எங்கோ ஒரு நூல் கொண்டு பிறந்து வளர்ந்தவளை
ஒரு நூல் கண்டு உரிமையாக்கி அன்புள்ள மனைவியாக வாழ்ந்து 50 ஆண்டு காலம் வாழ்ந்த பின்பு அந்த சம்சாரம் எனப்படும் அந்த கண்கண்ட தெய்வத்தை, நடமாடும் தெய்வத்தை ஒரு ஆண்மகன் இழந்து விட்டான் என்றால் அந்த ஆண்மகன் அன்றோடு இந்த பூமியில் அனாதை தான். அன்பான மனைவி 50 ஆண்டு வாழ்ந்த பின்பு தனது மனைவிக்கு இறப்பில் முந்துவன் பாக்கியவான், இறப்பில் பிந்துவன் கர்மவாளி. 1000 உறவுகள் இருந்தும் என்ன, ஆண் பிள்ளை என்ன பெண் பிள்ளை என்ன, எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த வயதான காலத்தில் தன் தந்தைக்கு கஞ்சி ஊற்ற மாட்டாங்க, பசியார தண்ணி மோந்து கொடுக்க மாட்டாங்க. அந்த கிளவி ஒருத்தி இருந்தால்தான் அந்த முதியவர் இந்த பூமியில் வாழ முடியும். எவ்வளவு பண வசதி இருந்தாலும் சரி, கடைசி காலத்தில் சம்சாரமான அந்த நடமாடும் தெய்வம் இருந்தால்தான் அந்த முதியவர் இந்த பூமியில் நிம்மதியாக வாழ முடியும். சம்சாரத்தை இழந்து விட்டோம் என்றால் இந்த பூமியில் எந்த ஒரு ஆண்மகனும் அனாதை. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, ஒரு நூல் கொண்டு உருவான மாலை, இன்பம் நாள்தோறும் பூ பூக்கும் சோலை, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. நாம் கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். நாம் கொண்ட மனைவி நடமாடும் தெய்வம், நீங்காமல் எங்கள் நலம் காணும் செல்வம். அவள் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு, அவள் தந்த உறவில் ஆசைகள் திரண்டு, அழகாக ஈர்ந்தாள் பிள்ளைகள் 2. ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் ஒன்றான கூடு, இது ஆனந்தம் விளையாடும் வீடு. மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன 7 பிறவி, எடுத்தாலும் என்ன 7 பிறவி, நீதானே கண்ணே எனக்கேத மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு. இமை போல 2 விழிகாகும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. இமை போல 2 விழிகாகும் தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே. நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு, நீதான எங்கள் திருக்கோயில் விளக்கு. நீ இல்லை என்றால் வீட்டில் எரியாது விளக்கு. மனைவி மட்டும் இல்லை என்றால் அந்த வீட்டில் விளக்கு எரியாது. மனைவி இல்லாத வாழ்க்கை இருட்டு வாழ்க்கை. எந்த ஒரு ஆண்மகனும் இளமையில் மனைவியை நேசித்து வாழ்வோம். முதுமை காலத்தில் அவள் தான் நமக்கு தாய். சம்சாரமே நமக்கு கண்கண்ட தெய்வம். ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்பில்கள் உண்டான கூடு, இது ஆனந்தம்